கேளுங்க. honoring is referring to person, honoring is not referring to needs. இப்போ கொடுக்கறது நம்ம கணத்துக்கு கொடுக்க போகிறோம். யாரை? ஆண்டவரை கனப்படுத்தி கொடுக்க போகிறோம். அதான் பழைய ஏற்பாடில் ஏன் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சொன்னார், முதல் பேரான கனிகளை தேவனுக்கு கணத்துக்கு ஆனர் காட் வித் யோர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆனர் கிஃப்டில் ஆனர் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற கனி பேரான காரியங்கள், முதலாவது உங்களுடைய காரியங்கள்லாம் அது கனத்துக்குரியதாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் கொடுக்கறது தேவனை கனப்படுத்த கொடுக்குறேன்னா? we are referring to person. கேளுங்க, honoring is referring to person, honoring is not referring to needs. ஓகே, honoring is referring to person. கனப்படுத்தல் என்றால் ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்படின்னா அந்த கனப்படுத்தல்னா யார்? ஒரு நபருக்கு அது போய் சேரும், ஒருத்தவங்களை கனப்படுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கிறதுக்கு இல்லை. ஆமென். இப்போ ஷீபா ராணி ஆண்டவர் சாலமன்ட்ட இல்லைன்னு சொல்லியா கொடுத்தாங்க? நான் உன்னை ஆனர் பண்ணுறேன், நான் உங்களை ஆனர் பண்ணுறேன், உங்களை சந்திக்க வரும்போது இதுதான் நான் உங்களை கனப்படுத்துகிற விதம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு வரும்போது எப்படியாக கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் அதில் பங்கு பெறுகிறோம். ஆனால் நானும் யோசித்தேன், நம்ம கொடுக்குற காரியத்தை பேசும்போது அது கொடூரமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் எளியாமல் அதான் செஞ்சார். இன்றைக்கி ஒரு பிடி மாவு எண்ணெய் அப்பம் செஞ்சு நானும் என் மகனும் சாப்பிட்டா காலி. இதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, இதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, செத்துருவோம், பஞ்சகாலம் வேறு. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை, அதுலேருந்து ஒரு பிடி மாவை எடுத்து எனக்கு அப்பம் செஞ்சு கொண்டு வந்து கொடு. அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. அவங்களோட காரியம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் குறைபடாமல் இருந்துச்சு. Amen. Amen.